பெரியாழ்வார் யசோதை சொல்றா, என் குழந்தையின் அழகான திருமேனி இருக்கே அதுக்கு பற்று மஞ்சள் பூசணும்னா. மஞ்சள் பூசணும்னா புரிஞ்சுடுத்து. பற்று மஞ்சள் பூசுறதுன்னா என்னன்னா, அந்த காலத்துல மஞ்சள் அரைத்தால் அந்த மஞ்சளை பதம் பார்ப்பார்களாம். அதுக்குத்தான் பற்று பார்த்தல்னு பேரு. இது மணவாள மாமுனிகள் வியாக்கியானத்துல காட்டுறார். மஞ்சள் அரைச்சதுக்கு அப்புறம் பற்று பார்த்தல், இந்த மஞ்சள் நல்ல பதமா இருக்கா, மிருதுவா இருக்கா, நாம் பூசிக்கொள்வதற்கு ஏற்றபடி இருக்கா அப்படின்னு பதம் பார்த்தலுக்கு பற்று பார்த்தல்னு பேரு. பற்று மஞ்சள்னா இப்போ அரிசி வாங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு சாம்பிள் கொடுங்கன்னு கேட்கறா பாருங்க. அது போல பெண்கள் என்ன பண்ணுவாளாம், தங்கள் மீது அந்த மஞ்சளை பூசிக்கொள்வதற்கு முன்பு அரைத்த மஞ்சளை பற்று மஞ்சள்னு சாம்பிள் பார்ப்பாளாம். எங்க பாப்பான்னா, வேற எங்க, நம்ம கண்ணன் திருமேனியில தான் முதல்ல ஒரு கோபிகை வருவாளாம். கொஞ்சம் மஞ்சளை கொண்டு வந்து, கிருஷ்ணா கையை காட்டு அப்படின்னு கையில அந்த மஞ்சளை பூசுவாளாம். பூசி பார்த்துட்டு நல்லா இருக்கே நான் பூசிக்கிறேன்னு போயிடுவாளாம். அடுத்த பெண் வந்தா கண்ணன் சொல்லிடுவான், அதோ பாரு இந்த கைங்கிறது அவளோட கோட்டா, இங்க அவதான் பூசுவா, வேற யாரும் பூசப்படாது, நீ இந்த கையில பூசும்பானாம். அவ கண்ணனுடைய இந்த கையில பூசி பார்த்துட்டு நன்னா இருக்கே இதை நான் அணிந்து கொள்கிறேன் என்று அவ மஞ்ச பூசிக்க போயிடுவாளாம். அடுத்து ஒரு பெண் வருவாளாம். கண்ணன் சொன்னானா, இந்த மாதிரி 2 கை 2 பேருக்கு கொடுத்தாச்சு, நீங்க மார்பிள பூசிக்கோ அப்படின்னு அவ திருமார்பிள பூசி விட்டுட்டு மஞ்சள் சரியா இருக்கு இனிமே நான் பூசிக்கிறேன்னு கொண்டு போவாளாம். இன்னொருத்தி முதுகுல பூசுவாளாம். இப்படி பூசி பூசி என்னாச்சுன்னா, ஒத்தொத்தர் கண்ணன் திருமேனியிலேருந்து ஒரு பகுதியை அவாவா எடுத்துட்டு மொத்த திருமேனிக்கும் மஞ்சள் பூசிவிட்டா. தாங்கள் பூசிக்கொள்ள மஞ்சள் அரைக்கும் போதெல்லாம் இவன் திருமேனியில பற்று பார்த்து அதுக்கப்புறம் நன்னா இருக்குன்னா அவ பூசிப்பாளாம். என்னப்பா தலைகீழா இருக்கே, முதல்ல நாம நன்னா இருக்கான்னு பார்த்துட்டு பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணுமேனா. கோபிகைகளோடு அவ்வளோ அந்யோன்யமா பழகுகிறான் கண்டபிரான். அவ இட்ட வழக்கா இருக்கான். இவங்கிட்ட தான் டெஸ்டிங். சில உணவெல்லாம் நம்ம வீட்டுல சமைச்சான்னு வச்சுக்கோங்களேன், நம்மள முதல்ல கூப்பிட்டு சாப்பிடும்பா. ஏதோ நம்ம ஆசையா தான் சாப்பாடு போடுறான்னு நினைச்சுட்டு இருப்போம். அது இல்ல, நீ சாப்பிட்டு பார்த்து டெஸ்ட் பண்ணி பாக்குறேன், நன்னா இருக்குன்னு சொன்னா அதுக்கப்புறம் மத்தவாழ்லாம் சாப்பிடலான்னு. அது போல முதல்ல மஞ்சள் அரைச்சதும் கண்ணன் திருமேனியில தான் பற்று பார்ப்பாளாம்.